தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம். இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 202வது நாமம் தொடங்கி 210வது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் வரும் நாமம் ஓம் சர்வேஸ்வரியை நமக என்பதாகும். எல்லாவற்றிற்கும் ஈஸ்வரி, அனைத்திற்கும் தலைவி, உயிருள்ளவை உயிரற்றவை ஆகிய அனைத்திற்கும் அவளே தலைவி. 1 கோடி செல்வம் பெற்று அதனை ஆண்டு ஆதிக்கம் செலுத்துபவனை கோட்டீஸ்வரன் என்கிறோம். அதுபோல் எல்லா உலகங்களுக்கும் தலைமையேற்று அவற்றை தன்னிச்சைப்படி ஆள்பவள் சர்வேஸ்வரியாகிய அம்பிகை. தொடரும் நாமம் ஓம் சர்வமையை நமக என்பதாகும். எல்லாமாய் இருப்பவள், அண்டங்கள் அவற்றில் உள்ள உயிர்கள் போன்ற அனைத்துமாக இருப்பவள், பூதங்கள் புலன்கள் என பலவாகச் செயல்படும் 36 தத்துவங்களாகவும் இருப்பவளை சர்வமயி என்றனர். உயிருள்ளவை உயிரற்றவை, நேற்று இன்று நாளை, உள்ளே வெளியே, சிவம் சக்தி, ஒளி இருள், அறிவு அறியாமை போன்ற அனைத்துமாய் நிற்பவள் அம்பிகை. யாதுமாகி நின்றாய் காளி என்று இதே கருத்தை மகாகவி பாரதியார் மிகவும் எளிமையாக குறிப்பிட்டுள்ளார். தொடரும் நாமம் ஓம் சர்வ மந்திர ஸ்வரூபிண்யை நமக என்பதாகும். எல்லா மந்திரங்களையும் தனது வடிவமாக கொண்டவள். வேத மந்திரம், உபனிஷத் மந்திரம், சகஸ்ரநாம மந்திரம், ஸ்ரீவித்யா மந்திரம் என்பன போன்ற அனைத்து மந்திரங்களின் வடிவானவள். மந்திரங்கள் மொத்தம் 7 கோடி என்பர். சர்வ மந்த்ராத்மிகா என்று மகாகவி காளிதாசன் தனது ஷியாமளா தண்டகத்தில் வர்ணிக்கிறான். மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி இருப்பவள் என்று ஈசனை தேவாரம் போற்றுகிறது. தொடரும் நாமம் ஓம் சர்வ யந்திராத்மிகாயை நமக என்பதாகும். எல்லா எந்திரங்களின் வடிவாக இருப்பவள். தெய்வ சக்தியை உலோகத் தகடுகளில் வரிவடிவில் ஆவாகனம் செய்து வழிபடுவர். அந்த தகடுகளை எந்திரங்கள் என்று குறிப்பிடுவர். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் தனித்தனியே எந்திரங்கள் உண்டு. கணேச எந்திரம், சண்முக எந்திரம் என்றெல்லாம் குறிப்பிடப்படும் அனைத்து தேவதா எந்திரங்களின் ஆத்மாவாக இருப்பவள் அம்பிகைதான். ஏனெனில் எந்திரங்களின் தெய்வீக ஆற்றலை எழுந்தருளச் செய்யும் பொழுது தேவியே அந்த ஆற்றலாக வருகிறாள். சர்வ யந்திராத்மிகா என்றும் மகாகவி காளிதாசனின் ஷியாமளா தண்டகம் உரைக்கிறது. தற்காலத்தில் மனிதனுக்கு பெருமளவில் இயந்திரங்கள் துணை புரிகின்றன. தயிர்கடையும் மத்து முதலாக கணினி வரை மனிதன் கண்டுபிடித்து இயக்கும் அத்தனை பொறிகளின் ஆத்மாவாக இருப்பவளும் அம்பிகையே. அதனால்தான் மனிதன் அவை ஆண்டு முழுவதும் நன்கு இயங்க வேண்டும் என்ற விருப்பத்துடன் ஆயுத பூஜை நாளில் இயந்திரங்களையும் தெய்வமாக கருதி பூஜைகள் செய்து மகிழ்கிறான். தொடரும் நாமம் ஓம் சர்வ தந்திர ரூபாயை நமக என்பதாகும். அனைத்து தந்திரங்களின் உருவமானவள். தந்திரம் என்பது பூஜா முறை அல்லது வழிபாட்டு முறையாகும். அவற்றை ஆகமங்கள் என்றும் கூறுவர். ஆ கூட்டல் கம திருமேனியிலிருந்து வெளிப்பட்டவை. அம்பிகை வழிபாட்டு முறையில் 24 ஆகமங்களை அவளது திருமேனியின் அங்கங்களாக கருதுவர். அவையாவது காமிக ஆகமம், தேவியின் திருவடிகள்; யோகஜ ஆகமம், தேவியின் கணுக்கால்; காரண ஆகமம், வலதுகால் விரல்கள்; பிரஸ்ருத ஆகமம், இடதுகால் விரல்கள்; அஜித்த ஆகமம், தேவியின் கணைக்கால்; தீப்த ஆகமம், தேவியின் தொடை; அம்சுமான் ஆகமம், தேவியின் புட்டம்; சுப்ரபேத ஆகமம், தேவியின் தொப்புள்; விஜய ஆகமம், தேவியின் வயிறு; நிஸ்வாச ஆகமம் தேவியின் இதயம்,
ஸ்வாயம்புவ ஆகமம் தேவியின் திருமுலைகள், அனல ஆகமம் தேவியின் 3 கண்கள், வீர ஆகமம் தேவியின் கழுத்து, ருரு ஆகமம் தேவியின் காதுகள், முக்குட ஆகமம் தேவியின் கிரீடம், விமல ஆகமம் தேவியின் கரங்கள், சந்திரஞான ஆகமம் தேவியின் மார்பு, பிம்ப ஆகமம் தேவியின் முகம், புரோத்கீத ஆகமம் தேவியின் நாக்கு, லலித ஆகமம் தேவியின் கன்னம், சித்த ஆகமம் தேவியின் நெற்றி, சந்தான ஆகமம் தேவியின் குண்டலம், கிரண ஆகமம் தேவியின் அணிகள், வாத்துல ஆகமம் தேவியின் பிராணன். தொடரும் நாமம் ஓம் மனோன்மணியை நமக என்பதாகும். மனோன்மணி சக்தியின் வடிவானவள் என்பது பொதுவான பொருள். புருவங்களின் நடுவில் ஆக்ஞா சக்கரத்துக்கு மேல் உறைபவள் மனோன்மணி சக்தி. மனத்தை மேல்நிலைக்கு உயர்த்துபவள் என்பதே மனோன்மணி என்ற சொல்லின் பொருள். ஆக்ஞா சக்கரம் வரை எழும்பிய குண்டலினி சக்திக்கு சகசிராரத்தில் இருக்கும் பராசக்தியை காட்டுபவள் என்பது மற்றொரு பொருள். உன்முகம் என்றால் மேல்முகம் என்று பொருள். மனத்தின் அசைவற்ற சலனமற்ற அமைதியான நிலையே மனோன்மணி என்றும் கூறுவர். புணர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி என்பார் அபிராமி பட்டர். வாமா ஜேஷ்டா முதலான நவசக்திகளில் மனோன்மணி சக்தியும் ஒருவளாவாள். தொடரும் நாமம் ஓம் மாகேஸ்வரியை நமக என்பதாகும். மகேஸ்வரனின் மனைவி. மகத் என்ற அடைமொழி சிறப்பையும் மேன்மையையும் பெருமையையும் குறிக்கும். அவை அனைத்தும் பெற்ற ஈசனின் துணைவி அம்பிகை. மகத் அடைமொழியை அவளுக்கே உரியதாக்கியும் பொருள் கொள்ளலாம். அதாவது அவள் பெரும் தலைவி. ஐந்தொழில்களில் திரோதானம் என்னும் மறைத்தலை செய்யும் பொழுது சிவபெருமானை மகேஸ்வரன் என்று கூறுவர். அவனது சக்தியாக திகழ்பவளை மாகேஸ்வரி என்கின்றனர் வாக்தேவிகள். தொடரும் நாமம் ஓம் மகாதேவியை நமக என்பதாகும். மாபெரும் தேவி, மனதிற்கு எட்டாத உருவம், பெருமை முதலியவை பெற்ற தேவியை மகாதேவி என்றனர். மகாதேவன் என்று சிவபெருமானை மட்டுமே அழைப்பர். அவனது சக்தியாக திகழ்பவள் மகாதேவி. ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஒவ்வொரு தேவி உண்டு. அவர்கள் அனைவருக்கும் மேம்பட்ட ஆதிபராசக்தியே மகாதேவி ஆவாள். நேபாளத்தில் கண்டகி நதிக்கரையில் ஷாலக்கிராம தீர்த்தம் என்ற திருத்தலம் உள்ளது. அத்தலத்தில் அம்பிகை மகாதேவி என்ற பெயருடன் விளங்குகிறாள். நிறைவாக வரும் நாமம் ஓம் மகாலட்சுமியை நமக என்பதாகும். மகாலட்சுமியாக இருப்பவள். இணையற்ற செல்வம் நிகர்த்த தேவியை மகாலட்சுமி என்றனர். கம்பரின் சரஸ்வதி அந்தாதி பெருந்திருவும் ஜெயமங்கையும் ஆனவள் கலைமகள் என்று போற்றுகிறது. அங்கு மகாலட்சுமி என்பதை கம்பன் பெருந்திரு என்றே மொழிபெயர்த்துள்ளான். திருவே என்று அபிராமி பட்டரும் அழைக்கிறார். 13 வயதுடைய கன்னியை மகாலட்சுமி என்று குறிப்பிடுவது மரபு. திரையோதசி நாளில் அக்கன்னியை அம்பிகையாக கருதி வழிபடுவார்கள். கரவீரம் என்னும் கோலாப்பூரில் அம்பிகை மகாலட்சுமி என்ற பெயருடன் பீட்ட தேவதையாக விளங்குகிறாள். பொன்னரசி, நாரணார் தேவி, புகழரசி, மின்னு நவரத்தினம் போல் மேனி அழகுடையாள். அன்னையவள் வையமெல்லாம் ஆதரிப்பாள். ஸ்ரீதேவி தன்னிரு பொற்றாளை சரண் புகுந்து வாழ்வோமே என்ற மகாகவி பாரதியின் வரிகளோடு இன்றைய நிகழ்வை நிறைவு செய்வோம். நாளையும் அன்னையின் பெருமையை கூறும் நாமங்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 202வது நாமம் தொடங்கி 210வது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம்.
தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.